18 சேனல் நடத்துகிறவங்க ஒவ்வொரு வருஷம் விழா நடத்துகிறாங்க. இந்த தடவை தமிழ் திருவிழா நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து 55 வயதை கடந்தவர்கள் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த சிலம்பம் மட்டும் ஸ்மார்ட் 7 வெல்னஸ் அதில் இருந்து விஜயும் அவங்க மனைவி லிஜியும் இன்றைக்கி அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க, சிலம்பம் ஆடி காமிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து 55 வயசை கடந்தவங்களுக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசு தான், இவங்க 2 செஞ்சு காமிக்கிறாங்க. இதில் வந்து பாரம்பரிய உணவு வகைகளுக்கு போட்டி இருந்தது. அதில் வந்து ஜட்ஜாக நான் வந்தேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதில் பாட்டு போட்டி, நடன போட்டி எல்லாமே இருந்தது. அதுவும் குறிப்பாக 55 வயது கடந்தவர்களுக்கான போட்டி. அதனால் எல்லோரும் நிறைய பங்கு எடுத்துக்கிட்டாங்க. லிஜியும் விஜயும் இது பண்ணுறாங்க. லிஜி ஸ்மார்ட் 7 வெல்னஸ்னு ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா நடக்கிறேன். என்னோடய கால் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நான் வர்றதுக்கு லிஜியும் விஜயும் தான் காரணம். அவங்களோட ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, அவங்க தான் காரணம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அவரோட, அதாவது விஜயோட ட்ரெயினர், அது அந்த ஆசிரியர்னு வச்சுக்கோங்க, ஆசான். அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறவர், அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் லிஜி விஜய் ஸ்மார்ட் 7 வெல்னஸ். எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் நேரம் நடக்கிறதுக்கும் நல்லபடியாக படி ஏறி இறங்கிறதுக்கும் இவங்க தான் காரணம். இது ஒரு நன்றி கடனாக தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன். அவங்க 2 பேரும் தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சிலம்பம் மட்டுமில்லை, கம்ப்ளீட்டாக ஃபிட்னஸ்க்கான அத்தனை பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க. அவங்க கீழே ட்ரெயினர்ஸை வச்சு அவங்கள விட்டு ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. அந்த ட்ரெயினர்ஸும் அவ்வளோ பிரமாதமாக வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்கெல்லாம் டெடிக்கேட்டடாக நம்மளை பண்ண வைக்கிறாங்க. அதுதான் தமிழ் திருவிழாவில் அவங்களும் கலந்துக்கிட்டு சிலம்பம் ஆடி காமிக்கிறாங்க மற்றவங்களுக்கும்.